ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன வீடியோன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்கு பாருங்கள், அதுக்கு பொருள் தான் நம்ம எடுத்து வச்சுருந்தோம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், எலுமிச்சைப்பழம், பீன்ஸ், கேரட்டு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், பிரியாணி இலை, சோம்பு எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க, எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். எல்லாமே போட்டு எல்லாம் ஒன்றா போட்டு வதக்கி, வெங்காயம் பாருங்கள் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போடணும். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் சாப்பாடு லாஸ்ட்டாக எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மஞ்சத்தூள் போட்டாச்சு. அடுத்தது மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, அதுக்கப்புறம் எலுமிச்சைப்பழம் சாறு, தயிர் எல்லாமே போட்டு நல்லா காயெல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் இது ஏன் நம்ம பூண்டை நசுக்கி லாஸ்ட்டாக வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்லேயே போட்டுட்டோம் அப்படின்னா அது அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் போட்டோம் அப்படின்னா அடி பிடிக்காது, நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், தயிர்லாம் ஊற்றியாச்சு. இப்போது எவ்வளோ அரிசி எடுத்திருக்கேன், எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்ற அளவு நான் சொல்கிறேன். பாருங்கள், நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த கிளாஸில் 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் 3 டம்ளர் அரிசி. அந்த 3 டம்ளர் அரிசிக்கு 6 டம்ளர் தண்ணி. பாருங்கள், நான் தண்ணி அளந்து ஊற்றுறேன். எத்தனை கிளாஸ் ஊற்றுறேன்னு நீங்களே பாருங்கள். 3 கிளாஸ் அரிசி போட்டேன். 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி. அப்போது 1 கிளாஸு அரிசி அப்படின்னா 2 கிளாஸு தண்ணி ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ் இதில் குக்கரில் சமைக்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே பாருங்கள் நம்ம வீடியோ பார்த்துட்டு முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், தண்ணி அளந்து இதோட 3 கிளாஸ் ஊற்றிருக்கேன்னு நினைக்கிறேன். 6 கிளாஸ் ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தண்ணி ஒரு ஃபஸ்ட்டு எப்படி ஒரு அளவாக ஊற்றுறோமோ அதே போல் தான் தண்ணி ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஊற்றிட்டு கிண்டி விடுங்க. அதுக்கப்புறம் லைட்டாக கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது அரிசி அளந்து ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 2-3 வாட்டி நல்லா அரிசியை கழுவிட்டு, அதே போல் நம்ம மெயினாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா, எந்த கிளாஸில் நம்ம அரிசி எடுத்து அளக்குறோம் அப்படிமோ அந்த கிளாஸில் தான் நீங்கள் தண்ணி ஊற்றணும். ஃப்ரெண்ட்ஸ் இது தயிர், வெங்காயம் பாருங்கள், ஆனியன்,